சனாதன தர்மம் மகாபாரதம். ஆகையால் இவ்வுலகில் விதி, அதிர்ஷ்ட, முயற்சி என்ற மூன்று மட்டுமே வெற்றி மற்றும் தோல்வியின் கதவுகள் என்று கருதுபவர்கள் உடலைப் போலவே மந்தமாக செயலற்று இருப்பார்கள். இவையெல்லாம் இப்படி இருந்தாலும் மனிதன் செயல்பட வேண்டும். இது மனுவின் தீர்மானமாகும். ஓ யுதிஷ்டிரரே, செயல்படாத மனிதன் நிச்சயம் அடிமைப்படுவான். இவ்வுலகத்தில் செயல்படும் மனிதன் பொதுவாக வெற்றியையே சந்திக்கிறான். இருப்பினும் செயலற்றவன் வெற்றியை அடைவதே இல்லை. வெற்றி சாத்தியமில்லாத போது வெற்றியின் பாதையில் இருக்கும் தடைகளை விலக்க ஒருவன் முயற்சிக்க வேண்டும். ஓ மன்னா, கடுமையாக வேலை செய்யும் மனிதனின் கடன்கள், கடவுளுக்கு பட்ட அந்த கடன்கள் அவன் வெற்றியடைந்தாலும் அடையாவிட்டாலும் இரத்து செய்யப்படுகின்றன. செயலற்று நீண்டு கிடப்பவன் துரதிர்ஷ்டத்தில் மூழ்குகிறான். துடிப்புடனும் நிபுணத்துவத்துடனும் இருப்பவன் நிச்சயம் வெற்றியை அறுவடை செய்து செழிப்பையும் இன்பத்தையும் அடைவான். தன்னம்பிக்கையுடன் செயல்களில் ஈடுபடும் புத்திசாலி மனிதர்கள் வித்தியாசமாக இருப்பவர்களை சந்தேகம் உள்ளவர்களாகவும் வெற்றியடையாதவர்களாகவும் கருதுகிறார்கள். எனினும் நம்பிக்கை நிறைந்தவர்களை வெற்றியாளர்களாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இந்த கணம் நாம் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறோம். இருப்பினும் நீர் செயல்பட்டால் நமது துன்பம் விலகும். நீர் தோல்வியுற்றால் அதுவே உமக்கும், பீமருக்கும், அர்ஜுனனுக்கும், நகுலன் மற்றும் சகாதேவருக்கும் நீங்கள் எதிரிகளிடம் நாட்டை பறிக்க முடியவில்லை என்ற ஆதாரத்தை வழங்கும். மற்றவர்களின் செயல்களுக்கு வெற்றி மகுடம் சூட்டப்படுவதை காண்கிறோம். நமது செயல்களும் வெற்றியடையும் என்று கருதலாம். எதிர்காலத்தின் தொடர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை ஒருவன் எப்படி முன்பே அறிந்து கொள்ள முடியும்? முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். உழவன் கலப்பையை கொண்டு நிலத்தை உழுது விதைகளை தூவுகிறான். பிறகு பயிரை விளைவிக்க மழையே காரணம் என்று அமைதியாக அமர்கிறான். மேகங்கள் அவனுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அந்த உழவன் பழியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான்.